உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவது அறிவியல் ஆய்வு. அறிவியல் ஆய்வு நடத்தி அதனை விளக்க விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்களா என்றால் இன்னும் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் எல்லாம் வல்ல அறிவியலால் கூட புரிந்து கொள்ள முடியாத மர்மங்கள் நமக்கு மத்தியில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக பேய், பிசாசு, ஆவி, அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது நாம் பார்க்க போவது அந்த மாதிரியான மனிதனால் அறிவியலால் கூட விளக்க முடியாத சில அமானுஷ்ய நிகழ்வுகள், சக்திகளை பற்றிதான். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். சரி, அப்படி என்றால் முதலில் மனிதர்களிடமிருந்து தொடங்குவோம். உடல், மூளை. நம் மூளை எப்படி நமது உடலை பாதிக்கிறது என்னும் விவரத்தை இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்துறை நமக்கு விளக்கத் தொடங்கி இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சில நோய்களுக்கு மாத்திரை என்று பிரத்யேகமாக தயாரித்து கொடுக்காமல் ஒரு இனிப்பு மாத்திரையை நோயை குணப்படுத்தும் என்றும் சொல்லி நோயாளிகளுக்கு கொடுத்தால் மட்டுமே கூட சில நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது மருத்துவத்துறையில் ஒரு விளங்க முடியாத கவிதை போல வெகு காலமாக இருந்து வருகிறது. இதற்கு ஆங்கிலத்தில் பிளேசிபோ எஃபெக்ட் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது ஒரு நம்பிக்கை மட்டுமே. இருந்தாலும் நோய் குணமடைகிறது. அது எப்படி? அது யாருக்கும் தெரியாது. அதாவது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வது எப்படி என்று எந்த புதியுக மருத்துவத்தாலும் இதுவரை வரையறுத்து சொல்ல முடியவில்லை. அதேபோன்று அமானுஷ்ய சக்தி, அதாவது ESP என்கிறார்கள். உலகத்தில் மனிதனை பற்றி மனிதனாலேயே புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களிலேயே மிக முக்கியமானதுதான் இந்த அமானுஷ்ய சக்தி, ESP என்பது. அதாவது ஐம்புலன்களையும் தாண்டி உலகத்தை உணரக்கூடிய ஒரு சக்தி. ஆங்கிலத்தில் இன்ட்யூட்டிஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்கூட்டியே தெரிந்து சொல்வது எப்படி என்பது இதுவரை யாருக்கும் புரியாத, ஆனால் நம் எல்லோரையும் அதிர வைக்கும் ஒரு மர்மம். இதில் செய்த ஆய்வுகள் இதுவரைக்கும் ஒரு தெளிவான பதிலை சொல்லவே இல்லை. குழப்பமான, புரியாத ஆய்வு முடிவுகளையே கொடுத்திருக்கிறது ESP பற்றிய ஆய்வுகள் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். குழப்பமான, புரியாத ஆய்வு முடிவுகளையே கொடுத்திருக்கிறது ESP பற்றிய ஆய்வு என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இன்னும் சிலர் இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தி பற்றிய ஆய்வு எப்போதும் ஒரு தெளிவான முடிவை தராது, மனிதனிற்கு அப்பாற்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் கடைசி வரைக்கும் இது ஒரு புரியாத புதிராகவே தான் இருக்குமா தெரியவில்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இறப்பை ஒத்த அனுபவங்கள், அதாவது இறப்புக்கு பின் வாழ்வு உண்டா? நம்மில் சில பேர் சில சமயத்தில் சாகிற நிலைக்கு போய் பிழைத்துக் கொள்வதுண்டு. இதை பற்றி சொல்லும்போது செத்து பிழைத்தவன் என்று சில பேர் சொல்வதுண்டு. அதாவது சாகும் தருவாய் வரைக்கும் சென்று பின் அதிர்ஷ்டவசமாக பிழைத்துக் கொள்வார்கள். ஆங்கிலத்தில் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறவர்கள் இந்த அனுபவம் பற்றி விவரிக்கும் போது ஏதோ பாதாளத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது, உடனே பிரகாசமான வெளிச்சத்துக்குள் வந்து சொந்த பந்தங்களோடு இணைந்த மாதிரி ஒரு உணர்வு என்றெல்லாம் சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா? அதாவது கல்லறையையும் தாண்டிய ஒரு உணர்வு. இது மாதிரி கதைகள் பல நம்மிடையே இருந்தாலும் இதுவரையில் யாரும் தகுந்த ஆதாரங்களோடு அப்படி ஒரு நிகழ்வை உறுதிப்படுத்தவில்லை என்பதே உண்மை. இது ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரி ஆய்வுகள் செய்யும் விஞ்ஞானிகளோ இவையெல்லாம் பாதிக்கப்பட்ட மூளையின் ஒருவித உணர்வே தவிர இதில் உண்மை என்று ஒன்று எதுவும் இல்லை என்கிறார்கள். UFO, பறக்கும் தட்டு. UFO என்றால் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள்கள். இத்தகைய பொருட்களை பலர் பார்த்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதாவது சில சமயம் வானத்தில் திடீரென்று ஏதாவது ஒன்று பறக்கிற மாதிரி தெரியும். அது விண்கற்களா, ஏவுகணைகளா என்று அடையாளம் சொல்ல முடியாது. அதே சமயம் இது வேற்றுக்கிரக மனிதனுடைய வேலையாக கூட இருக்கலாம் என்பது இன்னொரு விஷயம். என்னதான் கூர்மையாக கவனித்து ஆய்வு செய்தாலும் இதுவரைக்கும் இது என்னவென்று தெரியாமல் தான் இருக்கிறோம். தேஜாவு என்றால் பிரெஞ்சு மொழியில் முன்கூட்டியே பார்த்தது என்று அர்த்தமாம். அதாவது இதுவரைக்கும் செல்லாத ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வைத்தான் இப்படி சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு, ஒரு பெண் ஒரு வெளிநாட்டுக்கு முதலில் சென்று ஒரு கட்டிடத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாள். ஆனால் அவர்களது வாழ்க்கையில் முதலில் பார்க்கின்றவை எல்லாமே முன்பே அவர்கள் பார்த்து அனுபவித்தது மாதிரி ஒரு உணர்வு வருகின்றது. இதுதான் தேஜாவு என்கிறார்கள். சில விஞ்ஞானிகள் கூற்றுப்படி தேஜாவுக்கு காரணம் முன்ஜென்ம நினைவுகள் என்று சொன்னாலும் இதுவரைக்கும் இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஒரு மர்மமாகவே தான் இருக்கிறது. எந்த உண்மையும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. பேய், பிசாசு, ஆவி நம் பாரம்பரியத்தில், கலாச்சாரத்தில் ஊறிப்போன ஒரு விஷயம்தான் இந்த பேய், பிசாசு, ஆவியெல்லாம். கண்டிப்பாக நாம் எல்லோரும் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா இப்படி நம்ம குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர் சொல்ல கேட்ட ஒரு பேய் கதை கண்டிப்பாக இருக்கும்.
மேலே சொன்னது போல் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இருந்தும் இந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்லப்பட்டாலும் சில புகைப்படங்கள் கூட எடுக்கப்பட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் யாரும் பேய் என்ற ஒன்று இருக்கு என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இது ஒரு அழகிய மர்மமாகவே தான் இருக்கிறது. மர்மமாக மறையும் மனிதர்கள். பொதுவாக மனிதர்கள் தொலைந்து போவதும் கொஞ்ச காலம் கழித்து திரும்ப கிடைப்பதும் விபத்தில் இறந்து போவதும் உலகத்தில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று. ஆனால் இப்போது நாம் பார்க்க போகும் விஷயம் அப்படி இல்லை. நம்முடன் இருந்து கொண்டிருக்கும் ஒருத்தருக்கு திடீரென்று மறைந்து போவது எப்படி சாத்தியம்? இது எப்படி என்று தெரியாது. ஆனால் இது மாதிரி நிறைய நடக்கிறது. தொலைந்து போனவர்கள் கிடைத்தால் பரவாயில்லை. ஆதாரம் எதுவுமே இல்லாமல் தொலைந்து போகிறவர்களை பற்றி விசாரணை செய்தாலும் அவர்கள் கிடைப்பதில்லை எனும்போது இதுவும் ஒரு மர்மம்தானே. ஆறாவது அறிவு. நம் எல்லோருக்குமே உள்ளுணர்வு என்ற ஒன்று இருக்குதாம். அது ஆறாவது அறிவோ இல்லை வெறும் உள்ளுணர்வோ ஏதாவது ஒரு தருணத்தில் நாம் எல்லோரும் இதை உணர்ந்திருப்போம் தானே. அந்த மாதிரி உள்ளுணர்வுகள் சில நேரங்களில் பொய்த்து போனாலும் பெரும்பாலான நேரங்களில் உண்மையாவதை உணர்ந்து கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று நாம் நினைத்து முடிப்பதற்குள்ளேயே ஒரு விபத்து நடந்து முடிந்துவிடும். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் நமது ஆழ்மனதில் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் பதிந்து போய் இதிலிருந்து நமக்கே தெரியாமல் நாம் இப்படி நடக்கப் போகிறது என்று உணர்கிறோம். அது நமக்கு எப்படி தெரிகிறது, ஏன் உணர்கிறோம் என்கிற கேள்விக்கெல்லாம் இன்னும் பதில் தெரியவில்லை. இதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம்தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இந்த படங்களின் தொடர்களை நீங்கள் பார்க்கும்போதே அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்படும். மனிதன் போன்ற மிருகம் பிக்ஃபுட். பல வருட காலமாக அமெரிக்காவில் பெரிய அடர்த்தியான முடியுடன் மனிதன் மாதிரியே இருக்கிற பிக்ஃபுட் என்கிற மிருகத்தை பார்த்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அந்த மாதிரி மிருகங்கள் இருந்து இனப்பெருக்கம் செய்தால் குறைந்தது ஒன்றையாவது, இல்லை என்றால் அதனுடன் இதுவரைக்கும் ஒரு பிணத்தையாவது கண்டுபிடித்திருக்க வேண்டுமே. ஆனால் அவ்வாறு ஒன்றையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. வேட்டையாடவும் இல்லை என்பதுதான் உண்மை. வெறும் கண்ணால் கண்ட சாட்சி, புரியாத போட்டோ மட்டும் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கிறது என்று சொல்வதில் எந்த உண்மையும் இல்லை என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். டவோஸின் முணுமுணுக்கும் பாடல். அமெரிக்காவில் நியூ மெக்சிகோவில் இருக்கும் ஒரு சின்ன நகரத்துக்கு பெயர்தான் டாவோஸ். இந்த நகரத்தைச் சேர்ந்த சில மக்கள் பல வருடமாக ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுக்கிற மாதிரி தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் சில மக்கள் தான் இதை சொல்கிறார்களே தவிர மற்றவர்கள் இது ஏதோ ஒளி அலைகளினால் ஏற்படும் ஒரு சத்தம்தானே தவிர வித்தியாசமான முணுமுணுப்பு எல்லாம் இல்லை என்கிறார்கள். எது எப்படியோ அது என்ன சத்தம் என்று இதுவரைக்கும் யாராலையும் உறுதி செய்ய முடியவில்லையாம். மர்மங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவ்வுலகம் முழுவதும் விதவிதமாக கொட்டி கிடக்கும் பல மர்மங்களில் ஒரு சில காலப்போக்கில் விடை காணப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில மர்மங்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு பின்னரும் இன்னமும் விடையின்றி தீரா மர்மங்களாகவே நீடித்து கொண்டிருக்கின்றன. நாஸ்கா கோடுகள். புரதான உலகத்தின் முக்கிய மர்மங்களுள் ஒன்றாக விளங்கும் நாஸ்கா கோடுகள் தெற்கு பெருவில் உள்ள நாஸ்கா சமவெளியில் காணப்படுகின்றன. இந்த கோடுகள் முதலில் உலகுக்கு தெரிய வந்தது கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் சேவைகள் பெரு சமவெளியின் மீது பறக்கத் தொடங்கிய 1920ஆம் ஆண்டில்தான். இந்த கோடுகள் கிபி 400 - 600ஆம் ஆண்டுக்கு மத்தியில் வரையப்பட்டதாய் கணக்கிடப்பட்டிருக்கிறது. உலகில் இதுபோல இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சில வரைபடங்கள் காணப்பட்டாலும் 300க்கும் அதிகமாய் ஒரே இடத்தில் மிகப்பெரிய அளவில் வரையப்பட்ட காரணம்தான் நாஸ்காவின் முக்கியத்துவத்துக்கு அடிப்படையாகும். வானத்தில் இருந்து பார்த்தால் மட்டுமே புலப்படக்கூடிய அளவுக்கு சில வரைபடங்கள் 1000 அடி நீளத்திற்கு மேல் வரையப்பட்டிருப்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளற்ற 400ஆம் வருடத்தில் என்பதுதான் நம்ப முடியாத ஆச்சரியம். இதே காரணம்தான் அதை பற்றிய பல மர்மங்களுக்கும் வித்தாகி போனது. பலர் இதை வேற்றுக்கிரகவாசிகளின் விமானத்தளம் என்றே வாதிக்கின்றனர். அதற்கு காரணம் இதன் ஒரு சில வரைபடங்கள் மாடர்ன் விமான நிலையத்தின் பார்க்கிங் அமைப்பை ஒத்திருப்பதாய் அமைந்திருப்பதே ஆகும். ஒரு சிலர் இதை நாஸ்கா மக்கள் தண்ணீருக்காக கடவுளிடம் வழிபாட்டு நடத்துவதற்காக உருவாக்கி கொண்ட வரைபடம் என்கிறார்கள். ஒரு சிலர் இதை ஈமச் சடங்குகளுக்கான ஏரியாவாக வாதிக்கின்றனர். ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இதை வானவெளி பற்றிய காலாண்டர் என்று வாதிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் வெறும் மணல்வெளியில் வரையப்பட்டிருக்கும் இந்த கோடு வரைபடங்கள் காலங்கள் பல கடந்தும் அழியாமல் முழு காரணமும் வரையப்பட்ட விதமும் தெரியாமல் வீற்றிருப்பது நிச்சயமாய் பெரும் மர்மமே.